ஓகே, டுடே ஆன்வர்ட்ஸ் இன்னைக்குலேருந்து ரீஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோட ஷெடியூல் இன்னிலேருந்து பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. ஏற்கனவே அதோட ஷெடியூல் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறது பாலிட்டி, அதுக்கப்புறமா யூனிட் 5, அதுக்கப்புறம் யூனிட் தேர்ட் வந்து ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி. இப்போ என்னென்னா இது எல்லாமே நமக்கு முக்கியம்தான். இப்போது யூனிட் 6ன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை எடுத்த உடனே எனக்கு அப்படியே அன்றைக்கி யூனிட் 6 படிக்கணும், எனக்கு யூனிட் 6ல் ஏதாவது டெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு அன்றைக்கி பூராவே கடுப்பாக இருக்கும் படிக்கிறதுக்கே. ஏன்னா அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. எதை ஃபஸ்ட்டு எடுக்கிறது எது வேண்டாம் அப்படின்னு எனக்கு எதுவுமே ஐடியாவே இல்லை. ஸோ அப்போ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கோரிங் இதை மட்டும் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாளையக்காரஸ் பற்றி வரும்ல, இயர்லி ரிவோர்ட், அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அப்போ அது படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீர்திருத்தம், சமய சீர்திருத்தம்னு சொல்லிட்டு 19th century பற்றி வரும்ல, அது அந்த 10th லெசனில் இருக்கும். 10th லெசன் 5 நினைக்கிறேன், லெசன் நம்பர் 5. ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அது படிக்கணும். ஆஃப்டர் தட் வந்து அது அந்த மாதிரி எது நமக்கு வந்து ஸ்கோரிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கணும். இதில் முக்கியமாக 2 விஷயம் இருக்கும். தட் வந்து சங்க இலக்கியங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ், அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டியோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சாலே நமக்கு அப்படியே டயர்ட் ஆயிரும், மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெய்லி யூனிட் 6 படிக்க போகிறோம். யூனிட் 6ல் வந்து டெய்லி ஏதோ கொஞ்சமாக, ஸோ அது உங்கள் விருப்பம், எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கான. கொஞ்சமாக யூனிட் 6லேருந்து ஒரு விஷயம் 40 நாளும் தொடர்ந்து யூனிட் 6 படிக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால டெய்லி ஒரு 1/2 hour, ஒரு 15 minutes அந்த மாதிரி, ரொம்ப நேரம் இல்லாமல் ஒவ்வொரு கண்டென்ட்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சங்க இலக்கியம்னா ஒரு நாளைக்கு புறநானூறு படிக்கலாம், ஒரு நாளைக்கு அகநானூறு படிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யூனிட் 6 படிச்சுட்டு போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி. இப்போ பாலிட்டி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காச்சும் எடுத்து படிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜியாகிரஃபி வந்து 10th ஜியாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 10th ஜியாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணுறோம். அதோட ஒரு பாலிட்டி டாபிக், ஓகே, அதோட ஒரு மேக்ஸ் டாபிக், இந்த மாதிரி. ஸோ ஏன்னா ஜியாகிரஃபி 10th ஜியாகிரஃபி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தாலும் அப்படியே போயிடலாம். ஸோ 10th ஜியாகிரஃபி முடிச்சுட்டு பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணுறோம். பாலிட்டி பை. ஸோ இதுலேருந்து 3 விஷயம் நம்ம கவர் பண்ணுறோம். டெய்லி கவர் பண்ணும்போது 3 விஷயம் கவர் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து டார்கெட் பாலிட்டியும் கவர் ஆன மாதிரி இருக்குது. ஜியாகிரஃபிங்கிறது ரொம்ப கம்மி தான். நம்ம ஃபுல் ஸ்கூல் புக்கோட ஜியாகிரஃபி பூரா படிக்காமல் ஜஸ்ட்டு 10th ஜியாகிரஃபி மட்டும் படிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மொத்தமே குரூப் 4 எடுத்துக்கலாம். குரூப் 1 நம்ம அட்டன் பண்ண போகிறதா இருந்தால் கூட குரூப் 4 எடுத்துட்டோம்னா குரூப் 4லேருந்து ஜியாகிரஃபியில் 5 கொஷின்ஸ் தான் வருது. அட்லீஸ்ட் ஒரு 3 கொஷின்ஸாவது 10th புக்லேருந்து வரலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10th ஜியாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணுறோம். யூனிட் 6ல் டெய்லி சம் கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் ஒரு டாபிக். ஸோ எவ்ரிடே வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ரீஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. நம்ம ஏன் இப்படி கலந்து வச்சுருக்கோம்? ஏன் ஒரே டாப்பிக்கை ஒரு ஃபுல்-ஃப்ளெட்ஜாக முடிச்சுட்டு போயிடலாம்ல? இப்போ இன்றைக்கி பாலிட்டி எடுக்கிறோன்னா 3 நாள் பாலிட்டி தொடர்ந்து படிச்சுட்டு பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம்ல, லைக் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ பாலிட்டி எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரே ஆர்டிகல்ஸு, நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ 1 மணி நேரம் நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி போரிங் ஆகிடும். ஸோ அப்புறம் போரிங் ஆனால் லைக் வி ஹேவ் டு க்ளோஸ் த புக். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் எடுக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது நம்ம 1 hourக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு டாபிக் படித்தாலே எனஃப். அப்போ பாலிட்டி 1 hour படிக்கிறோம். அடுத்து வந்து யூனிட் லைக் ஜியாகிரஃபி 1 hour படிக்கிறோம். யூனிட் 6 1 hour படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 3யுமே பிரித்து படிக்கும்போது நம்ம சம் டாபிக்ஸ் வந்து we are going to cover. இதையே ஒரு 2 weeks தொடர்ந்து பண்ணோன்னா we will complete 3 units. ஸோ பாலிட்டி முடிச்சிடலாம், ஜியாகிரஃபி முடிச்சிடலாம், யூனிட் 6 முடிச்சிடலாம். அண்ட் தென் மேக்ஸ் 1 மணி நேரம் ஏதோ ஒரு டாபிக் டெய்லி. ஸோ அப்போ இப்போ வந்து டெய்லி ஷார்ட்ஸ் வந்து போடுறேன். ஸோ இப்போ இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணிக்க, இப்போ வந்து நீங்களே இதை ஒரு ஐடியாவாக வச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ வந்து அக்கார்டிங் டு யுவர் ஷெடியூல் யூ கேன் பிளான் இட். ஏன்னா இப்போ நான் ஷெடியூல் பண்ணுற எல்லாத்தையுமே எல்லாருக்குமே ஆக்ட் ஆகாது. ஸோ அப்போ அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஷெடியூல் வந்து தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு யூ கேன் ஃபாலோ. இல்லை உங்களுக்கு ஷெடியூலே பண்ண தெரில, ஏதாவது ஒருத்தவங்க ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துட்டே இருந்தால் வி வில் ஸ்டடி அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் வந்து டெய்லி இன்றைக்கி டே 1, ஸோ டே 1ஓட டாபிக் என்ன, இன்றைக்கி இந்த டாபிக் முடிச்சிட்டோமா, ஸோ 2 வீடியோ காலையில் வந்து டாஸ்க் மாதிரி போடுறோம். காலையில் மார்னிங்கே வந்து ஒரு 9 o'clock முன்னாடி வந்து டாஸ்க் மாதிரி போட போகிறோம்.
அடுத்து வந்து ஈவினிங் ஒரு 9 o'clock போல் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோமா, யாராக இருந்தாலும் இப்போ நானே இருக்கேன், நான் டாஸ்க் போடுறேன் அப்படின்னா வி குடன்ட் கம்ப்ளீட் எவ்ரிதிங். என்னால் வந்து நம்மளால் முடிக்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 டாபிக் படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருப்போம், ஆனால் ஒரு 5 டாபிக் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஏதோ படிச்சிருக்கோம்ல, ஏதோ ஒரு படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும்ல, நம்ம படிக்கிறோம்ல, ஸோ அதுவே ஒரு ஸ்டெப்பு தானே. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சாலும் நம்ம போயிடலாம்ல. ஸோ அதனால நம்ம ட்ரை பண்ணோம். இன்னையிலேருந்து 40 days we have to study. என்றைக்குமே விடக்கூடாது. ஒரு நாள் கூட விடாமல் 40 days ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்னா ஸோ அப்போ நம்ம வந்து இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து 1 month பிஃபோரே நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டார்கெட்டை கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருப்போம். ஸோ அப்புறம் 1 month வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு நம்ம டெஸ்ட் எழுதும்போது, தட் மீன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் நம்பி தான் இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓ ஷிட், இந்த தண்ணி வண்டி வேறு அப்போலேருந்து சவுண்டு தான், அதனால தான் நான் வந்து நிறுத்திட்டே வந்தேன். எனிஹவ் அது போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து அதான் நம்மளோட ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து டார்கெட்ஸ் இது தான். ஸோ நம்ம டெய்லி ஷார்ட்ஸு 2 ஷார்ட்ஸ் போட போகிறோம். ஸோ 2 ஸ்டார்ட்டும் நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து Day 1 இன்னையிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 9 o'clock டுடே 9 o'clockலேருந்து 9 AM to 9 PM அந்த டைமிங்கில் வந்து என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோ போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள், டிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரீஸ்டார்ட் ஃப்ரம் 0. நம்ம எத்தனை வருஷமாக வேணால் படிச்சுட்ருக்கலாம், எவ்வளோ கண்டென்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம், படிக்காமே இருக்கலாம். ஸோ டுடே ஆன்வர்ட்ஸ் இன்னையிலேருந்து நம்ம 0லேருந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.